இந்த வீடியோவை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு உள்ள ஒரு லீஷன் இருக்கு. அது பேர் வந்து ஃபைப்ராய்டு. ஃபைப்ராய்டுங்கிறது யூட்ரஸில் ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு கட்டி. பேஷண்ட்டுக்கு வந்து ஹெவி ப்ளீடிங் 4 மாசமா இருக்கு, என்ன ரீசன்னே தெரியல, மெனப்பாஸ்ன்னு நினைக்கிறேன்னு வந்தாங்க. அந்த மாதிரி வந்தாலே வெறுமா நம்ம மெனப்பாஸ் தான் சொல்லி அனுப்பாம கட்டாயமாக ஒரு ஸ்கேனும் ஒரு பேப்ஸ்மியரும் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணதுல இந்த மாதிரி ஒரு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறது தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சது கிடையாது. ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி எல்லா ஃபைப்ராய்டையும் ரிமூவ் பண்ண வேணாம், ஆனால் இந்த பேஷண்ட்க்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஃபைப்ராய்டு இவங்களுக்கு வந்து யூட்ரஸோட லைனிங்கை ஒட்டி இருக்கு. ஸோ இது பேர் வந்து சப்மியூகோசல் டைப் 3 ஃபைப்ராய்டு. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லைனிங்கை ஒட்டி இருக்கும்போது நிறைய பிளட் ஃப்ளோ வந்து யூட்ரஸோட லைனிங்குள்ளே போய் சரியா கிளாட் ஆகாமல் நிறைய ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். ஸோ இது வளர்ச்சி அடைய அடைய வந்து இன்னும் வந்து ஹெவி ப்ளீடிங் அண்ட் பெயின், கிளாட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். இந்த மாதிரி 45 வயசு நிறைந்த பெண்மணிகள் அண்ட் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கும்போது யூஸ்வலாக ஃபைப்ராய்டு மட்டுமே வந்து எடுக்காம யூட்ரஸ் எடுக்க சொல்றதுக்கு ரீசன் என்ன, ஃபைப்ராய்டு மட்டுமே எடுத்தா இன்னொரு இடத்துல இதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லாப்ரோஸ்கோபி முறையில் நம்ம டோட்டல் யூட்ரஸையும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் ஆனால் சில பேர் எனக்கு யூட்ரஸை ரீடைன் பண்ணணும், அது போயிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய வாட்டி ஃபைப்ராய்டு மாத்திரம் எடுத்துட்டு நீங்க ஃபாலோ அப்ல இருங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் ஒரு நல்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஒரு எம்ஆர்ஐ பெல்விஸ் எடுக்கலாம்.